Hi friends, good evening. Welcome to Indo Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். வின்டர் சீசன்னால அசாமோட வெட்லேண்டில் வந்து நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அசாமில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் பார்க்கலாம். ரைமோனா, மானாஸ், நமேரி, திப்ரு சாய்கோவா, திஹிங் பட்கி. டைகர் ரிசர்வ்ஸ்னு எடுத்துக்கிட்டா நமேரி, ஆரஞ்ச் டைகர் ரிசர்வ்ஸ், காசிரங்கா டைகர் ரிசர்வ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ராம்சார் சைட் வந்து ஒன்று தான் இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டாபிக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? In which among the following categories protected areas in India or local people are not allowed to collect and use biomass? இது வந்து 2012 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நேஷனல் பார்க். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல். ஆர்மி வந்து லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சஸ் வந்து ஈரான் டெக்னாலஜியோட பேக் பண்ணி வாங்குறதா வந்து நியூஸ் வந்துச்சு. இது யூபிஎஸ் சிலபஸ்னா லிங்க் பண்ணால் GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன், GS3ல செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிசி எடுத்துக்கிட்டா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி வந்து 293 கோடி வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த மாதிரினா எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் பவர்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ள பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் வந்து யாருக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பூனேயில் இருக்க NIB லிமிடெடுக்கு அவங்க தான் தந்திருக்காங்க. இதை வந்து இஸ்ரேல் கூட இருக்க எலிப் சிஸ்டம் அவங்க கூட கொலாபரேட் பண்ண போகிறாங்க. இந்த சிஸ்டம் நேம் என்னென்னா சூர்யா ஆர் சூர்யஸ்த்ரா அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு டைப் வெப்பன்னா மல்டி கேலிபரி ராக்கெட் லான்ச்சர் அதுதான். இது வந்து ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி நார்மலாக 150 கிலோமீட்டர் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணால் 300 கிலோமீட்டர், அதாவது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் வந்து இந்த கேப்பபிலிட்டி இருக்கும். அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஏர் ப்ராபபிள் வந்து லெஸ் தென் 5 மீட்டர் தான் இருக்கும். அதாவது அட்டாக் பண்ணால் 5 மீட்டர் ப்ராபபிள், அந்த 300 கிலோமீட்டர் இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ் ஆகுது 5 மீட்டர், லெஸ் தென் 5 மீட்டர் தான் இருக்கும். என்னோட கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? இது வந்து மல்டிபிள் ராக்கெட் டைப்ஸ் வந்து ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். மல்டிபிள் டார்கெட்ஸ் சைமல்டேனியஸ் ஒரே டைமில் வந்து நிறைய டார்கெட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை ப்ரிசிஷனும் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் சிக்னல்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து ஆர்மியோட டீப் ஸ்ட்ரைக் அண்ட் லாங் ரேஞ்ச் ஃபயர் பவர் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது 300 கிலோமீட்டர்னால் நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து பெரிய லாங் ரேஞ்சு கவர் பண்ணலாம், சைனாவும் வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் லாங் ரேஞ்ச் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சொன்ன மாதிரி ஹை ப்ரிசிஷன் 300 கிலோமீட்டர் ராக்கெட் வந்து லான்ச்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்து டொமஸ்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ்னால் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேட் இன் யூனிவர்சல் மல்டி கேலிபரி ராக்கெட் லான்ச்சர் இதுதான். மேனுஃபேக்சர் வந்து டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, அதனால் இந்தியாவில் லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து அப்ரூவ் பண்ணது யாருன்னா டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில். இதனுடைய சேர்மன் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நம்ம எமர்ஜென்சி டைப்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால் வந்து சீக்கிரமாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி ஐடியா பிஹைண்ட் ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் பம்பரண்ட் சிஸ்டம் ஆஃப்டன் டாக்ட் இன் த மீடியா? 2022 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா சி, a missile is put into the stable orbit around the earth and deorbits over the targets on the earth. நெக்ஸ்ட் ஆர்டிகல். கான்கிரீட் எக்கனாமி பூஸ்டிங் டூரிசம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் வந்துச்சு. இது வந்து யூபிஎஸ் சிலபஸ்னா GS2ல கவர்னன்ஸ், GS3ல இந்தியன் எக்கனாமிக்கோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சினா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாப்பிக்கோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்திருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? லைவ் ஈவெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் செல் இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ரொமோட் கான்சன்ட்ரேட் எக்கனாமி. கான்சன்ட்ரேட் எக்கனாமின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மியூசிக் ஈவெண்ட் இது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை டிக்கெட் சேல் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, ட்ராவல், அது மாதிரி ஓவராலாக நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கவர் ஆகும்ல, அதெல்லாம் ஓவராலாக சேர்த்து சொல்கிறது தான் கான்சன்ட்ரேட் எக்கனாமின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் அகைன் நெக்ஸ்ட் என்னென்னா பூஸ்ட் டூரிசம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் லைவ் என்வரன்மெண்ட் ஈகோசிஸ்டம் ப்ரொமோட் பண்ணும். செக்டோரியல் ஸ்னாப்ஷாட். லைவ் ஈவெண்ட்ஸ் மார்க்கெட் வேல்யூ 2024 எவ்வளோ ஆச்சுன்னா 20,861 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து CAGR வந்து 18% வந்து ஆகும். இந்தியா வந்து ஒரு லைவ் என்டர்டைன்மெண்ட் ஹப்பாக வந்து 2030 வந்து மாறும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? லைவ் ஈவெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் செல்ஸோட இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டேஷன் மெக்கானிசம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பாடிஸ், மியூசிக் ரைட் சொசைட்டிஸ், ஈவெண்ட் கம்பெனிஸ், அது மாதிரி ஓவராலும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆர்கனைசேஷன். இது வந்து பாலிசி வந்து சப்போர்ட் பண்ணும், பர்மிஷன் ஈவெண்ட் நடத்துறது, பர்மிஷன் கொடுக்கறது, ஈகோ சிஸ்டம் க்ரோத் பண்ணுறதும் இது வந்து ஓவராலாக டேக் ஓவர் பண்ணும். எக்கனாமிக் இம்பேக்ட் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு லார்ஜ் ஈவெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேலே வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தருது. அதான் சொன்னல, மியூசிக் வந்து அவங்க பாடுவாங்க,
டிக்கெட் சேல் பண்ணுறதுக்கு ஒருத்தருங்க, அங்கே ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அதை சுற்றி ட்ராவல், அது மாதிரி வந்து ஓவராலாக பார்த்தா ஒரு 15,000க்கு மேலே வந்து வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து பூஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, டிரான்ஸ்போர்ட், லோக்கல் பிஸ்னஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். இது வந்து இன்டர்சிட்டி ட்ராவலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரீஜனல் ஸ்ப்ரெட் எது மாதிரி பண்ணுமா, இது வந்து இந்த ஈவெண்ட்ஸ் வந்து டயர் 2 டயர் 3 சிட்டிஸும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை க்ரோத் ரேட் எங்கெங்கன்னா விசாகப்பட்டினம், வதோரா, ஷிலாங், குவஹாத்தி இந்த சிட்டியில் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லேயும் இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. செக்மெண்ட்ஸ்னு பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆல்ரெடி சொன்னல 15,000 கிட்டத்தட்ட. கல்ச்சரல் சாஃப்ட்வேர் சிங்கப்பூர், யுஎஸ்ஏல வந்து நம்ம ஃபேமஸ் மியூசிக் வந்து போய் சிங்கர்ஸ் வந்து பாடினா வந்து அங்கே வந்து பார்ப்பாங்களே, அதனால் வந்து இந்தியாவோட சாஃப்ட்வேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது மாதிரி சொல்கிறாங்க. டூரிசம் லெட் லோக்கல் எக்கனாமிக் க்ரோத் ஆகும். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டர், ஜஸ்ட் யூடியூப் அப்புறம் மூவிஸ் மட்டும் இல்லாமல் ரியலாகவும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். Statement 1. Circular economy reduces the emission of greenhouse gases. Statement 2. Circular economy reduces the use of raw material as the input. Circular economy reduces the wastage in the production process. இது 2025 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த ஆர்டிக்கல் என்னன்னா ஃப்ரீ சோசியல் மீடியாவில் நம்ம இது மாதிரி பே பண்ணுறோன்றது. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பற்றியில் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். மெயின்ஸ் எஸ்ஏ அது மாதிரிலாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான நீட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. யூபிஎஸ் சிலபஸோட ரிலேட் பண்ணால் GS1 சொசைட்டி, GS2 கவர்னன்ஸ், GS3 எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜியோட ரிலேட் பண்ணலாம். GS4 எத்திக்ஸில் வந்து வேல்யூ அடிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி டிஎன்பிஎஸ்சி சொசைட்டி, பாலிட்டி, எக்கனாமிக், சயின்ஸ் அண்ட் டெக்கோட லிங்க் பண்ணலாம். நம்ம எப்படி ஃப்ரீ சோசியல் மீடியாவுக்கு பே பண்ணுறோம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோசியல் மீடியான்றது ஃப்ரீயான ஒன்றும் இல்லை. நம்ம அதுக்கு என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா நம்மளோட டைம், அட்டென்ஷன் அண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். மணியை வந்து டேரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய பிஹேவியரை தெரிஞ்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு ரிலேட்டடாகவே போடுவாங்கள்ல. நம்ம வந்து ஏதோ ஒன்று பை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை வந்து ஒரு டைம் சர்ச் பண்ணால் சரி, அது யூடியூப்லையும் சரி, இன்ஸ்டாவிலும் சரி, எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்களா. அதனால் வந்து அந்த மீடியாவும் பெனிஃபிட் ஆவாங்க. அதை லிங்க் பண்ணியிருக்க அமேசான் அது மாதிரி கம்பெனியும் பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேங்களா. ஒரு நாள் நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ நாள் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோன்னா 2லேருந்து 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் 75 மணி நேரம். அதாவது நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணால் கூட 2 வாரம் ஒர்க்கிங் பண்ணுற டேஸை வந்து சோசியல் மீடியாவிலையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதை வந்து எது மாதிரி பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து லாங் ஹவர் வந்து பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. அதனால் வந்து மோர் டேட்டா ஜெனரேஷன் ஆகும். ஹையர் ஆர்ட் வேல்யூ இருக்கும். நம்ம எது விரும்புகிறோமோ ஒரு சில டைம் வந்து நம்ம டிசப்பாயிண்டாக இருந்தால் மோட்டிவேஷன் மாதிரி போடுவாங்க. அது மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அதிக நேரம் பார்க்குற மாதிரி பண்ணிவிட்டு அதிக ஆட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அவங்க. சிமிலர் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அல்காரிதம் வந்து அதுக்கு ஃபேவரா இருக்கும். நம்ம மைண்ட் செட் எது மாரி இருக்கோ, அவங்களுக்கு எது மாரி தெரியுதுன்னு தெரியல. ஆனா நம்ம வந்து ஹவர் கணக்குல வந்து ஸ்க்ரோல் பண்ற மாரி ஆயிடுது. ஓகேவா? ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் அதாவது ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஹையர் ஸ்க்ரீன் டைம் பேஸ் பண்ற மாரி இருந்துச்சு. முன்னன்னா ஒரு வீடியோ பார்த்தா ஒரு 1/2 அன் ஹவர் ஓகே. இத பார்த்துட்டு நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்ப வந்து ஷார்ட்ஸ்னால 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து அத ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஏஐ ஸ்லோ ஜஸ்ட் கொஞ்சமா எஃபர்ட் போட்டா போதும். வீடியோ அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணும். ஸோ வந்து மாஸ் லெவல்ல வந்து வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்ணே இருக்காங்க. ஸோ ஈஸியா மேக் பண்ணிட்டு அவங்களும் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து லெஸ் டைம், லெஸ் எஃபர்ட்னாலும் வீடியோ மேக் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதனால வந்து ரிஸ்க் என்னன்னா, யூசர் ஃபெட்டிக்யூ அதாவது ஃபைனல் வந்து நம்ம வந்து வீடியோ பார்த்தே டயர்ட் ஆயிருவோம் ஒரு சில டைம்ல. தென் மிஸ்இன்ஃபர்மேஷன் தவறான தகவல் வந்து ஏஐ மூலமா ஸ்ப்ரெட் பண்றது ஈஸியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன், ரஷ்யா வரப்போ நெறைய வந்து ஃபேக் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல. நம்ம காஷ்மீர் அட்டாக் அப்போ கூட ஒரு சில தேவையில்லாத நியூஸ் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது மாரி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணும். என்கேஜ்மெண்ட் வந்து ஷேலோவா இருக்கும். நம்ம எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் சரி, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ரீல்ஸ்னா ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டுருமா, அதனால வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாயிரும். எந்த ஒரு ஈவெண்ட்லும் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாவே இருக்க மாட்டோம். இன் கன்டென்ட் சேச்சுரேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அட்டென்ஷன் பிகம் மோஸ்ட் வேல்யூபிள் கமோடிட்டி. அதாவது வந்து நம்ம இந்த ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் ஓப்பன் பண்ணா கூட ரொம்ப நேரம் போற மாரி ஆயிரும். அவ்வளோதான். கீ டேக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இஃப் யூ ஆர் நாட் பேயிங் மீன்ஸ் யூ ஆர் த ப்ராடக்ட். நீ பணம் செலுத்தலன்னா வச்சுக்கங்களேன், அந்த பொருளே நீங்க தான். ஸோ வந்து யூஸ் பண்ணுங்க. லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து கேரியர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் தி டிஸ்இன்ஃபர்மேஷன் அட்டாக்? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. டூ என்ஹான்ஸ் த பப்ளிக் ட்ரஸ்ட் இன் தி கவர்மெண்ட்.
நெக்ஸ்ட் எடிட்டோரியல் வாட் வென்ட் ராங் வித் ஏ ரேபிஸ் வேக்சின் பேட்ச் அது கொடுத்துருந்தாங்க. இது வந்து யூபிஎஸ் சிலபஸ்னா GS2 கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, GS4 எத்திக்ஸ் வேல்யூ அடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி டிஎன்பி சிலபஸ்னா இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் இவற்றோட லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் என்ன இஷ்யூஸ் சொல்லியிருந்தாலும் பார்க்கலாமா. யூஎஸில் இருக்க சிடிசி டிபார்ட்மெண்ட் வந்து ரேபிஸ் வேக்சின் அபையார் அதை வந்து ரிலேட்டாக வார்னிங் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின் வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? இந்தியன் இம்யூனாலஜிக்கல் லிமிடெட் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து ஏன் வார்ன் பண்ணாங்கன்னா, யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆனவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ரேபிஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ வந்து அவங்க இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற வேக்சின் மேபி போலியாவாக இருக்கலாம், இல்லாட்டி தரம் குறைவாக இருக்கலாம். அது மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சிடிசி என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அஃபெக்டட் ட்ராவலர்ஸ் வந்து ரீவேக்சினேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியன் இம்யூனாலஜிக்கல் லிமிடெட் வந்து என்ன ஃபீட்பேக்ஸ் சொன்னாங்கன்னா, நாங்கள் பண்ணுற குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து வேறு ஏதாவது போலியான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும், அதை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சப்போஸ் மெடிக்கல் ப்ரோட்டோக்கால் இப் கவுண்டர்ஃபைட் சஸ்பெக்டட், அதாவது போலி தடுப்பூசி இருந்தால் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னா, ரீவேக்சினேஷன் வந்து அப்ளை பண்ணலாம், ஆன்டிபாடி டெஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம், இம்யூனிட்டி வந்து இன்னும் அடிக்கட் போதுமான நோய் எதிர்ப்பு திறன் இல்லாமல் இருந்தால் திருப்பி வந்து ஃபுல் ரீவேக்சினேஷன் பண்ணலாம். ரேபிஸ் இம்யூனோகுளோபின் இதை வந்து சிவியராக இருந்தால் இந்த வந்து இம்யூனோகுளோபினை வந்து கொடுக்கலாம். கீ ஃபேக்ட் என்னென்னா, ரேபிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100% வந்து ஒரு டெத் காஸ் பண்ணும் இப் சிம்டம்ஸ் அப்பியர்ஸ் மீன்ஸ். அது வந்து என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் எஃபெக்டிவ்னா வருமுன் காப்போம்னு சொல்லுவோம்ல, இதுதான் வேக்சினேஷன் வந்து பண்ணிடணும். இந்தியா அண்ட் ரேபிஸ் இது மாதிரி லிங்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா. இந்தியாவில் வந்து ரேபிஸ் வந்து என்டமிக்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 36% வந்து குளோபல் டெத் வந்து ரேபிஸ்னால் நடக்குதுன்னா, இந்தியாவில் வந்து 36% நடக்குது. 100ல் 36 பேர் இந்தியாவில் தான் இறந்து போகிறாங்க. அதாவது 1 இயருக்கு வந்து 18,000 20,000 வரையும் இறந்து போகிறாங்க. மோஸ்ட்டாக வந்து சில்ட்ரன் 15 வயசுக்கு தான் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. மெனி கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. அந்த ஒரு சேலஞ்சும் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ரேபிஸ் எலிமினேஷன், ஹியூமன் டெத் வந்து டாக்குமெண்டட் ரேபிஸ்னால வந்து கம்ப்ளீட்டாக என் பண்ணுறது வந்து 2013 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. தென் ஒன் ஹெல்த் அப்ரோச், ஹியூமன் அனிமல் என்வரான்மெண்ட்டும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரியும் ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கீ டேக்அவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, போலியான மருந்து வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் சர்வைலன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு என் பண்ணியிருந்தாங்க. பிகன் த நியூஸ். ரேபிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து ஒரு ஃபேட்டல் ஜீனோட்டிக் வைரல் டிசீஸ். இது வந்து சிஎன்எஸ் ஆஃப் மேமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து எதனால ரேபிஸ் வைரஸால் காஸ் பண்ணுறாங்க. இது வந்து 100% ஃபேட்டல் டிசீஸ் ஒன்ஸ் வந்து சிம்டம்ஸ் அஃபேர்ஸ் ஆகணும். ஆனால் வந்து 100% ப்ரிவென்டபுளும் கூட. கரெக்டாக வந்து மெடிக்கல் கேர் கொடுத்தாங்கன்னா சிம்டம்ஸ் அஃபேர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. த வைரஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் சால்வே ஆஃப் இன்ஃபெக்டட் அனிமல்ஸ். எதில் இருக்குன்னா டாக்ஸ், பேட்ஸ், ரக்கூன்ஸ், ஃபாக்ஸ் இதில் எல்லாமே இருக்கும். இது வந்து ஹியூமன்ஸ் எது மாதிரி என்டர் ஆகுதுன்னா பைட்ஸ், ஸ்க்ராச்சஸ் ஆர் லிக்கிங் ஆஃப் தி ஓப்பன் wounds, மீனஸ் மெமரி அது மூலமாகவும் நம்ம ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து நம்ம அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம பிரெயினை வந்து ரீச் ஆகும். இந்த பிரெயினில் வந்து நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணி ஸோ வந்து டெத் காஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. WHO ரிப்போர்ட் இயர்லி சொன்ன மாதிரி 36% இந்தியாவில் தான் டெத் ரேட் வந்து காஸ் பண்ணுது இந்த டிசீஸ். இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் கொஸ்டின். Consider the following diseases: diphtheria, chickenpox, smallpox. Which of the above diseases are been eradicated in India? 2014 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் பி 3 ஒன்லி. ஏன்னா டிப்திரியா, சிக்கன் பாக்ஸ் வந்து இன்னும் இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்ஃபர்மேஷன் பாஸ். நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் எம்சிக்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாகவே 2025 வந்து 50+ எம்சி கான்செப்ட் வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது மாதிரி 2024 எக்ஸாம், 2023 எக்ஸாம்லும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது வந்து குரூப்போட பின் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி யூஸ் ஆகிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை,
ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.